சென்னி குல நகர் வாசல் தமிழ் தேரும் அண்ணாமலை தாசன். சென்னி குல நகர் வாசல் தமிழ் தேரும் அண்ணாமலை தாசன். ஜெகமெச்சிய மதுரை கவியதனை புயவரையில் புனிதீரன் அயில் வீரன். ஜெகமெச்சிய மதுரை கவியதனை புயவரையில் புனிதீரன் அயில் வீரன். வண்ணமயில் முருகேசன் புறவள்ளிப்பதம் பணிநேசன். வண்ணமயில் முருகேசன் புறவள்ளிப்பதம் பணிநேசன். ஊரை வரவே கழுகாச்சலபதி கோவில் மனமாதவாதி சொல்வன்மாதே. பரமேதர் கழுகாச்சலபதி கோவில் மனமாதவாதி கோபுரத்து தங்க தோவி தேவர் கோபுரத்து கப்பல் மேவி. கோபுரத்து தங்க தோவி தேவர் கோபுரத்து கப்பல் மேவி. பூசப்பிரகாசத்தோடு மாசற்று விலாசத்தோடு கொல்லவும் பூகி பல்லவும். பூசப்பிரகாசத்தொளி மாசற்று விலாசத்தோடு கொல்லவும் பூகி பல்லவும். சந்நிதியில் துவஜஸ்தம்பம் பின்னில் தாவி வருகின்ற கும்பம். சந்நிதியில் துவஜஸ்தம்பம் பின்னில் தாவி வருகின்ற கும்பம். சலராசியை வடிவார் பல கொடி சூடிய முடிநீர் சலராசியை வடிவார் பல கொடி சூடிய சென்னி குல நகர் வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலை தாசன். சென்னி குல நகர் வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலை தாசன். ஜெகமெச்சிய மதுரை கவியதனை புயவரையில் புனிதீரன் அயில் வீரன். அருணகிரி நாவில் பழக்கம் தரும் அந்த திருப்புகழ் முழக்கம். அருணகிரி நாவில் பழக்கம் தரும் அந்த திருப்புகழ் முழக்கம். பல அடியார்கள் மொழி போதினில் அமராவதி இணையும் செவியடைக்கும் அண்டம் உடைக்கும். சென்னி குல நகர் வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலை தாசன். செப்பும் ஜெகமெச்சிய மதுரை கவியதனை புயவரையில் புனிதீரன் அயில் வீரன். தீரன் அயில் வீரன். தீரன் அயில் வீரன். ஆஹா, முருகப்பெருமானுடைய அருள் சாமிக்கு நிறைய கிடைக்குது. இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த காவடி சிந்துன்னு மாப்பிள்ளை பாடினாரு. இந்த ராகத்துக்கு ஒரு சக்தி இருக்கு. ஓஹோ, என்ன தெரியுங்களா? என்ன? ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒரு சக்தி உண்டு. ஆமா, ஆனந்த பைரவி ராகம் நாகம் பிபிய ஒழுங்காக்கும், ரத்த கொதிப்பை குறைக்கும், ரத்தத்தை சரியாக்கும். ஓஹோ, ரத்த கொதிப்பை சரியாக்கும், சரியாக்கும். ஆனந்த பைரவி. ஆனா அதுல முக்கியமான விஷயம் என்னது அது? பாடுறவங்க பாடணும், ஓ, இல்லைன்னா ஜாஸ்தி ஆயிடும். ஜாஸ்தி ஆயிடும். பிபி ஜாஸ்தி ஆச்சுன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம். ஆமா, ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒன்று சக்தி உண்டு. அதுக்கு ஒரு முறை இருக்கு. காவடி சிந்து உயிர் காக்கும் ராகம். ஆஹா, எங்க ஊர்ல ஏன் இப்ப எங்க ஊரை பத்தி சொல்றேன்னா, சரி, சாமிக்கு
முதல் குரு பொதிகை மலையார். பொதிகை மலையார் திருநெல்வேலியிலிருந்து வந்த ஆஹா பாண்டியன் என்ற பெயருடைய ஆ. பொதிகை மலையார் தான் ஆஹா முதல்ல யோக பயிற்சிகளை கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் ஆக கொடுக்கிறார். சாமி வரலாற்றுல ஆஹா எங்களோட திருநெல்வேலிக்கு பெருமை இருக்கு. பலே அதுதான் அதுலதான் ஒரு அழகான லிங்க் நான் எடுத்துட்டேன். ஏன்னா அத முதல்ல சொல்ல போற பாருங்க. ஆஹா காவடி சிந்து இத ரொம்ப நல்லா பாடுறது யார் தெரியுங்களா? யாரு? எங்க ஊர்ல இருந்த காதர் பாக்ஷா. காதர் பாக்ஷா 1947க்கு முன்னால காதர் பாக்ஷா சரி இல்லாத பொல்லாத வழக்குல மாட்டி அவருக்கு தூக்குன்னு சொல்லிட்டாங்க அந்நிய ஆட்சி. என்னங்க இது? 27ஆம் தேதி தூக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்லாத பொல்லாத பிரச்சனை. சும்மா ஒரு தேதி தான் நான் சொல்றேன். சரி 27ஆம் தேதி ஒரு தூக்கு. சரி அப்ப 27ஆம் தேதி 6 மணிக்கு தூக்கு. 6 மணிக்கு 3 மணிக்கு சிறை அதிகாரி வந்து கேட்கிறார். சரி காதர் பாக்ஷா உன்னை இன்னைக்கு தூக்கு போட போறோம். ஆமா 6 மணிக்கு தூக்கு. உன் மேல வழக்கு இருக்கு. ஆமா தூக்கு போட போறோம். ஆமா உனக்கு என்ன கடைசி ஆசை? என்ன ஆசை? கடைசி ஆசை என்ன? காதர் பாக்ஷா சொல்றார் எனக்கு பிடித்தது முருகப்பெருமான். முருகப்பெருமான் நல்லா கேளுங்க. காதர் பாக்ஷான்னா யாரு? யாரு? புரிஞ்சிருப்பீங்க. ஆமா இஸ்லாமியர். ஆமா அவர் சொல்றது முருகப்பெருமான். முருகப்பெருமான் என்ன செய்யணும்? ஹார்மோனியம் கொடுங்க, பாட போறேன். ஒரு ஹார்மோனியம் வேணும். வந்துச்சு ஹார்மோனியம் ஜெயில்ல. இப்ப நீங்க பாடுனீங்களே காவடி சிந்து, ஆமா அதத்தான் பாடினாரு. பாட போறார். 6 மணிக்கு தூக்கு. அந்நிய அரசாங்கம் போட்ட சட்டம். 5 மணிக்கு ஹார்மோனியம் வருது. வச்சு பாட ஆரம்பிக்கிறாரு. சரி பாடுறது காதர் பாக்ஷா என்ற இஸ்லாமியர், பாடுவது நம்ம முருகப்பெருமான் பாடிக்கொண்டிருக்கிறார். இருப்பதோ அந்நிய அரசாங்கம். எப்படி பாடுகிறார்? சுருளிமலை மீதில் மேவும் சீலா உன்னை தோத்தரித்தேன் சுப்பிரமணிய வேலா. 5 5:15 5:30 5:45 6 கட்டுக்கட்டா பாடுறார். பாடிக்கிட்டே இருக்கார். எந்த கட்டையும் எதிர்பார்க்காம பாடிக்கிட்டே இருக்கார். 6:15 அந்நிய அதிகாரி வாட்ச பார்த்தான். ஐயோ நானும் பாட்டை ரசிச்சிட்டேனே, இந்த மனுஷனை தூக்கு போட மறந்துட்டேனே, ஐயோ இனிமே இந்த நாட்டு அதிகாரப்படி தூக்கு ரத்து. தூக்கு போட முடியாது. 6 மணிக்கு போட வேண்டிய தூக்கு 6:15 ஆயிடுச்சு. முருகப்பெருமான் வந்து இப்படி காப்பாத்துவாருங்க. பாடின உடனே காதர் பாக்ஷா எங்கள் அந்நிய நாட்டு சட்டம் இப்ப உள்ள சட்டப்படி நேரம் தவறிவிட்டால் தூக்கு இல்லை, நீ பிழைத்துக் கொள்வாய், உனக்கு விடுதலை அப்படின்னு சொன்ன உடனே காதர் பாக்ஷாக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கதையை படிச்ச உடனே நான் நினைச்சேன், என்ன நினைச்சீங்க? இப்ப உள்ள பாட்டு அப்படி ஜெயில உட்கார்ந்து தூக்கு 3/4 மணி நேரத்துல இருக்குன்ற நிலைமை இருந்தா 6 மணிக்கு தூக்கு போட வேண்டியவன் 5:45 வந்து போட்டுருவாங்க. அப்படி இருக்குங்களே பாட்டு. இந்த பாட்டை பாடினதுக்காகவே தூக்கு. பாட்டுனா எப்படிங்க இருக்கணும்? இசை கேட்டால் புவி அசைந்தாடும். பாடினோடனே என்னாச்சு? விளக்கு எரிந்தது. பாட்டுன்னா அப்படியே பாடினோடனே விளக்கு எரியணும், ஒளி வரணும், வழக்கு வரக்கூடாது. இப்படி பாட்டு எழுதினீங்கன்னு வழக்கு வரக்கூடாது. முன்னெல்லாம் பாட்டு ஓம் போட்டு எழுதுவார்கள். இப்ப ஹோட்டல்ல ரூம் போட்டுல சார் இது அவ்வளவுதான் பாட்டோட தரம். அதுதான் அப்படிதான் இருக்கும். ஆனால் எங்கள் சித்தரை பற்றி பாடும் பாடல்கள் சும்மா இல்ல. இன்னைக்கு அப்படியே லைட்டா தான் பாடிட்டு போறேன். கிட்டத்தட்ட 7 மணி நேரம் பாடுவோம். 2 நாட்கள் பாடலாம், 3 நாட்கள் பாடலாம். டெவலப் பண்ண வளர்ந்துகிட்டே இருக்கு. அப்படி ஒரு அற்புதமான சரித்திரம். இப்போ பொதிகை மலையார் குருவாக கிடைத்து ஐசிஎஃப்ல பகுதி நேர வேலை பார்க்கிறாரு. ஒரு பக்கம் ஜானகி அம்மா ஆதரவு, ஒரு பக்கம் ஐசிஎஃப் வேலை, இன்னொரு பக்கம் யான தேடல். அப்ப சொல்றாங்க ஜானகி அம்மா, எப்பா நித்யானந்தம் கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது ஆன்மீகத்துக்கு தடையல்ல. முருகப்பெருமானே கல்யாணம் பண்ணியிருக்கார், சிவபெருமானே கல்யாணம் பண்ணியிருக்கார், மகாவிஷ்ணுவே கல்யாணம் பண்ணியிருக்கார். பண்ணிக்கணும்னு சொல்ல வசந்தா என்ற அம்மையாரை பார்த்து 2 சமமைங்க பார்த்து
கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணி ஆ. அருமையான கல்யாண மேடை. ஆஹா. இப்ப எல்லாரும் நித்யானந்த சாமி சின்ன வயசுல அவருக்கு கல்யாணம் நடக்கும் போது எப்படி இருந்தார் என்பதை நீங்கள் கவனித்து சந்தோஷப்பட்டு கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த கல்யாண சீனுக்கே உங்களை நான் கூட்டு போறேன். கெட்டி மேல கெட்டி மேல கெட்டி மேல மூன்று குழந்தைகளை முத்தமிழ் போல் பெற்ற இன்பம் கலாவதி ஜீவானந்தம் தியாகு பிள்ளை பேரு இன்பம் ஆனந்தம் திருமணத்துக்கு முன்னால சாமி குறிப்பில் எழுதியிருக்கிறாரு. ஐனாவரத்துல செல்லியம்மன் கோயில்ல ஒரு வேப்ப மரம் ஒரு அரச மரம் இது ரெண்டுக்கிடையே ஒரு மேடை இருக்குமா. சரி, அங்கதான் தூங்குவார். ஆஹா, கல்யாணம் ஆகிற வரைக்கும் அங்கதான் தூங்குவாரா. தூங்கினார். கல்யாணம் ஆன பிறகு கட்டுப்பாடு, வீட்டு கட்டுப்பாடு, இல்லற வாழ்க்கை அப்படிங்கறதுனால வந்து வீட்டோட குடும்பத்தோட தங்கி இருந்ததே. அப்போ ஒரு துறவற வாழ்க்கை. முழுக்க வாழ்க்கை என்னன்னா கல்யாணம் ஆனாலும் தாமரை இலை நீர் போல வாழ்ந்த வாழ்க்கை. அது ஒரு அழகு. அது வேற இது வேற என்று தனியாக பிரித்து கொண்டு வாழ்ந்த அழகு. இப்ப என்னன்னா சாமிக்கு 3 குழந்தைகள். கல்யாணி நம்ம தியாகு சாமி அண்ட் ஜீவானந்தம் சுவாமி விவேகானந்தருடைய கூற்று இப்ப இவர் மனசுல இதை நல்லா எழுதிக்கோங்க. இன்னும் 15 நிமிஷத்துல அடியே நிகழ்ச்சி முடியும். என்ன சொல்றார்? இப்ப இங்க 1500 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரியா என்ன முடியல. சரி இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தால் வாழ்க்கையை முதலில் நோக்கத்தை தீர்மானி. ஓஹோ, சாமி சொல்றது. ஓ, இப்ப இவருக்கு தபேலா தெய்வம்னா அது ஒண்ணுதான். இவர் வந்து இப்ப நான் என்னுடைய குழுவை கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கிறேன். ஆஹா, எங்க அப்பாவுக்கும் வாசிச்சு எனக்கும் வாசித்து என் பிள்ளைக்கும் வாசிச்சு வாசிச்சுக்கிட்டே இருக்க போறார். அவர் தான் கணேஷ் ராவ். ஆஹா, பலே 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 பலே. என்ன அன்பு பாசம் இருந்தா கிட்டத்தட்ட நாங்க 2 பேரும் ஒரே வயசு. ஆமா, எவ்வளவு ஆண்டு காலமாக இந்த ஒரு தொழிலோடு சங்கமித்தல். ஏன்னா தபேலாவே லட்சியம். ஆமா, சாமி சொல்றார். உனக்கு வில்லே லட்சியம். இவருக்கு கேமராவே லட்சியம். ஆமா, இவருக்கு கல்லூரியே லட்சியம். இவனுக்கு இசையே லட்சியம். அவனுக்கு கீபோர்டே லட்சியம். ஆமா, அவருக்கு எஃபெக்ட்ஸே லட்சியம் என்பது எது என்பதை தீர்மானிப்பதுதான். ஆஹா, எதை நோக்கி போறீங்கன்னு யாராவது கேட்டார்? ஒன்னும் தெரியல சார். தெரியலங்க. இதுக்கு எதுக்கு நீ இருக்க? ஏதாவது ஒண்ணு தேடு. உனக்கு எது பிடிக்குமோ அதை தேடு. ஆக தபேலாவை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு உலக நாடுகள் எங்களோடும் சென்று மற்றவர்களோடும் சென்று தபேலா கலையை லட்சியமாக கொண்டதை தான் இன்னைக்கு சாமி முன்னாடி. அதே போல் அங்க இருக்கிறாரே, தபேலாவும் வாசிப்பார், பேடும் வாசிப்பார், ரித்தமும் வாசிப்பார். எல்லா கலையிலும் உள்ள எங்கள் அன்பு சகோதரர் அப்பா காலத்திலிருந்து வாசிக்கும் பார்த்தசாரதி. நான் எனக்கு பாடும்போது என்ன வேணுங்கிறது எனக்கே தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும். அதுதான் ஒரு அன்பு, சகோதர அன்பு. இந்த பிள்ளை சின்ன பிள்ளையா இருந்தாலும் எங்ககிட்ட பல வருஷமா இருக்க, கீபோர்டுல இந்த பாட்டோட சுதி என்னன்னு அருமையாக இந்த மேடையில உட்கார தகுந்த நல்ல குழந்தையாக அமர்ந்திருக்க பாலாஜி. இவங்க குழுவினர். என் குடும்பம் உங்களுக்கு தெரியும். இவர் என் அன்பு மகனார், கலைமகன்
கலைமகனுடைய மிகப்பெரிய பெருமையை சொல்லுகிறேன். இசை பல்கலைக்கழகத்தில் ஆசிரியராக இருக்கிறார். எங்களோட வில்லுப்பாட்டில் அப்பா காலத்திலேருந்து பாடுறார். எங்கள் அப்பா தந்தனத்தோம் என்று சொல்லியே அப்படின்னு நாங்கள் ரிஹர்சல் பண்ணுவோம். இந்த குட்டி தொட்டிலுக்குள்ளே இருந்தே ஆமாம் அப்படின்னு அதான் எனக்கு இவர் போடும்போது இவர் போடுறதுக்கு என்ன எனக்கு பாருங்க, வலது பக்கம் வலதுசாரி கலைமகன், இடதுசாரி திருமகன். நோ சாரி இன் மை லைஃப். எல்லாம் உண்மைதான் வாழ்க்கையில். இவர் எப்படின்னா காலையிலெல்லாம் கல்லூரி, மாலையிலெல்லாம் கலை, கல்வியும் கலையும் சேர்ந்த வாழ்க்கை. உங்களுக்கு தெரியும், என்னை குழந்தையிலேருந்து பார்க்குறீங்க. எனக்கு ஒரே பெரிய விஷயம் என்னென்னா, எங்கள் அப்பா இறக்கும்போது சொன்னது, வில்ல விட்டுடாது. என்னது? வில்ல விட்டுடாது. வில்ல பிடிச்சிக்கோன்னு கூட சொல்லலை, வில்ல விட்டுடாது. அதை நான் விடாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் தாயும் தந்தையும், அதுக்கும் மேலே காஞ்சி காமாட்சி கடவுள், நான் வழிபடும் கடவுள். இதே மாதிரி அத்தனை குருமார்களும் சேர்ந்த வடிவமாய் இன்னைக்கு நித்யானந்த சுவாமி எங்களை ஆதரித்து இந்த ஸ்கிரிப்டை எழுதுன்னு சொல்லி சந்தோஷமா எழுதி, நீங்க யார் வேணா உங்க ஊர்ல கூப்பிடுங்க, உங்க உள்நாடோ வெளிநாடோ எந்த நாடாக இருந்தாலும் இதே 6 முகங்கள் வர தயாராக இருக்கிறோம். நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தர தயாராக இருக்கிறோம். என்னுடைய ஒரே அர்ப்பணம், சுவாமியினுடைய கதை வாழ்க்கையில இதுவரைக்கும் எந்த மகான்கள் கதையும் பாடிய எனக்கு இது ஒரு புது அனுபவம். இந்த புது அனுபவம் புத்துணர்ச்சி தரும் அனுபவம் என்பதனால், நம்பிக்கை தரும் அனுபவமாக இருப்பதனால் இவருடைய கொள்கைகளை உலக நாடுகளில் நான் உள்ளவரை பாட தீர்மானித்திருக்கிறேன் அப்படின்னு அன்போட சொல்ல. எனக்கு இது சாமி கொடுத்த கட்டளை. அதை மாதிரி விவேகானந்தர் சாமி சொன்னதை சொல்றாரு, டோன்ட் வேஸ்ட் டைம், தயங்காது, இலக்கை நோக்கி நகர், அடியெடுத்து வை, முன்னேறு, சோதனை இருக்காது, பாதை தெளிவாகும், இலக்கை அடைந்தே தீருவாய், வெற்றியை அந்த ஒன்று சொல்கிறார். ரொம்ப அழகான வாழ்க்கை. 2 பாட்டு தான் நான் முடிச்சிருவேன். அழகாக ஒன்று சொல்கிறார், நீ உழைச்சிக்கிட்டே இருந்தனா உன்னோட வெற்றியை யாரும் தடை செய்ய முடியாது, தடுக்க முடியாது. இது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்ததுங்க. ஏன்னா எங்கள் கலைஞர்கள் வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டம், ட்ரெண்டியாக போயிட்டே இருக்கும். ட்ரெண்டிங்கிறது கொஞ்சம் சொல்ல முடியாதபடி இருக்கும். இந்த இடத்துல சொல்லக்கூடாது. தரமற்ற பாடல்கள், தரமற்ற நடனங்கள் இதெல்லாம் இருக்கும்போது ஒன்று சொல்கிறேங்க நான், சார் இப்படியெல்லாம் தான் மேடம் கேட்குறாங்க, இந்த மாதிரி பாட்டெல்லாம் தான் கேட்குறாங்க, நீங்கள் அதெல்லாம் பாட மாட்டீங்களா அப்படின்னு கேட்பவர்கள் எல்லாம் போலி வாக்கத்துக்கு வந்து பார்க்கட்டும். நல்லதை மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்கும் ரசிகர்களை நான் சாதாரணம் இல்லை. நீங்க ஏதாவது சினிமா பாட்டு கேட்டீங்களா? ஏதாவது குத்தாட்டம் கேட்டீங்களா? ஏதாவது நாட்டுப்புற பாட்டு மண்ணே வீசுன்னு கேட்டீங்களா? இல்லை, ஒன்றும் இல்லை. நல்லத சாமியை மட்டும் பேசிட்டு இருங்க. பசிய கூட பார்க்காம உட்கார்ந்துருக்கீங்களே, அப்ப நல்லதை கேட்கும் மக்கள் இருக்கும் போது தொலைக்காட்சி சாதனங்கள் ஏனையா தீயவை பக்கம் செல்கிறீர்கள் என்று நான் கேட்கல சார், என் பின்னாடி நிறைய பேர் கேட்கிறாங்க. நான் கேட்டேன்னு சொல்ல முடியாது. நாங்கள் நல்லதை செய்ய தயாராக இருக்கிறோம். அப்பேற்பட்ட மை போட்டு எழுதவில்லை, உண்மை போட்டு வெள்ளு செய்ய எழுதி இருக்கின்றேன். இந்த பாடலை சத்குரு வரலாறு நமக்கு என்ன சொல்கிறது, சத்குரு போதனை என்ன சொல்கிறது, 2 பாடல் தான். அதையே நிகழ்ச்சியை நிறைவுபடுத்துகிறேன். நல்ல அருமையான சத்குரு வரலாறு வில்லிசை கலையா, சத்குரு சரிதமே சன்மார்க்க நிலையா, சத்குரு வரலாறு வில்லிசை கலையா, சத்குரு சரிதமே சன்மார்க்க நிலையா, சத்குரு வரலாறு வில்லிசை கலையா, சத்குரு சரிதமே சன்மார்க்க நிலையா. இல்லறம் தனி வகை, நல்லா புரிஞ்சுக்கோ. இல்லறம் தனி வகை. ஒரு இடத்துல சொல்றாரு, பாம்பேக்கு போய் நிறைய சம்பாதிக்கலாமான்னு கேட்டேன். எங்க அம்மா ஜானகி அம்மாவும் என் மனைவி வசந்தாவும் போதுங்க,
இருக்கிறது போதும் போதும், இருக்கிறத வச்சு வாழ்வோம். ஆஹா, அன்னைக்கு அவங்க சொன்னதுதான் ஆமா, இன்னைக்கு இந்த வெற்றியே என்று சாமி சொல்கிறார். ஆஹா. ஆக மனைவிமார்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. போ, வெளில போ, இன்னும் சம்பாதி, வா வான்னு சண்டை மட்டும் வந்துட்டு போன்னு சொல்றதல்ல வாழ்க்கை. இல்லை, சண்டை இல்லாம இருக்கிறதா வாழ்க்கை. பலே, அதை புரிஞ்சுக்கணும். ஆஹா. இல்லறம் தனி வகை, ஆன்மீகம் இறைநிலை, இரண்டையும் புரிஞ்சிக்கணும். ஆமா, இயல்பாகவே மனசையும் செதுக்கிடணும். ஆமா, ஒரு குட்டி உதாரணம். ஓஹோ, புளியம்பழம் அது ஓஹோ கனியாகும் போதினில் ஓடு சதை விதையும் ஓஹோ தனி ஒட்டாது இனித்திடணும். ஆமா, சத்குரு வரலாறு வில்லிசை கலைஞர், சத்குரு வரலாறு வில்லிசை கலைஞர், சத்குரு சரிதமே சன்மார்க்க நிலையம். சாமி எப்படி எக்காரியம் ஆனாலும் சிந்தித்து முடிவெடுப்பார். ஓஹோ, அப்புறம் தான் பெஸ்ட். முடிவுக்கு பின் ஒதுங்குவதில்லை. ஓஹோ, வெற்றி படிதொட்டு உயர இல்லை. ஆமா, உடல் வலிமையுடன் ஓஹோ உள்ள வலிமையுடன் ஓஹோ திடமாக செயல் முடியும். ஓஹோ, திருவருள் இடமாகும் குரு செயலும். சொல்றேங்க, எங்க அப்பா வந்து நான் தமிழ் இலக்கியம் படித்தாலும் எழுத சொல்லி கொடுத்தது என் தந்தையார் தான். 15 நாட்களாக இத்தனை பாடல்களையும் சுவாமியோட அருள் உட்கார்ந்து ஒரு அடித்தல் திருத்தல் இன்றி நான் எழுதிய பாடல்களை தான் உங்களிடம் பாடிக்கொண்டிருக்கிறேன். சாதாரண இல்லை, ஒரு பாட்டு எழுதுறதுங்கிறது சாதாரணம் இல்ல, பாடுறதுங்கிறது சாதாரணம் இல்ல, பாட்டை பாடி புரிய வைக்கிறதுங்கிறது சாதாரணம் இல்ல, இல்லை சிந்திக்க வைக்கிறதும் சாதாரணம் இல்ல, இல்லை. எது தெரியுமா சாதாரணம் இல்ல? ரொம்ப முக்கியமான விஷயம் எது? உங்களை எந்திக்க விடாம இருக்கும்ல, ஆமா, அதுதாங்க முக்கியம். ஆமா, ரொம்ப சாதாரண விஷயம் இல்ல, கஷ்டமான விஷயம். ஆஹா. அப்புறம் சாமி என்ன பண்ணிருக்காரு பாருங்க, என்ன பண்ணிருக்கார்? உடல் வலிமைக்கான பல பெரும் போட்டியில் சாமிய வெற்றி பெறுவார், தெய்வ சக்தியில் திளைத்திடுவார். ஓஹோ, என்ன செய்வாரா? என்ன செய்வார்? 5 கரும்புகளை கைபிடித்து ஓஹோ கால் முட்டியால் உடைக்கும் ஓஹோ இரும்பு கால் வலிமை அம்மா. ஆமா, அடுத்ததா எங்க லைட் ரைட்டிங். இரும்பு கால் வலிமை அம்மா. ஓஹோ, மனசு கரும்பு போல் இனிமை அம்மா. ஆமா, சத்குரு வரலாறு வில்லிசை கலைஞர், சத்குரு சரிதமே சன்மார்க்க நிலையம், சத்குரு வரலாறு வில்லிசை கலைஞர், சத்குரு சரிதமே சன்மார்க்க நிலையம். அடுத்தது சாமி ஒன்று சொல்லியிருக்கார். ஓஹோ, பயமே வேண்டாம், தற்காப்பு கத்துக்கொள்ளுங்கள். ஓஹோ, பிரச்சனை வந்துட்டா உன்னை நீ பாதுகாக்க தெரியணும். சிலம்பாட்டம் கத்திடவே ஓஹோ மாப்போசியிடம் சிறந்த விருது பெற்ற குருவா. ஆமா, அவர் பேர் என்ன? என்ன? நடேச நாயக்கரிடம் ஓஹோ கொம்பு சுத்து கத்துக்கிட்டார், குத்து சண்டை கத்துக்கிட்டார். ஓஹோ, ஒரு ஆகுதுரை சொல்லி தந்தார், இரண்டும் தற்காப்பு கலைகள். மறந்துடுவோம், அப்படி இல்லை. வேலைக்கு புறப்படும் முன் நீராடி விட்டு பூஜை வேலனுக்கு செய்வார். கந்த சஷ்டி விரதம் பார்த்து செல்வார். ஓஹோ, ஒரு நாளும் கவசத்தை விட்டதில்லை எனும் அளவு திருமுருகன் மேலே பக்தி. அது குருவருள் சாமி பக்தி. ஆமா, சத்குரு வரலாறு வில்லிசை கலைஞர், சத்குரு
இருக்கு. ஆஹா. அப்படியே அது ஓஹோ. வீரமாய் முளைத்திட ஆ. உடலெங்கும் வீரமம்மா. ஓஹோ. மனசு உள்ளுக்குள் ஈரமம். ஆமா. சத்குரு வரலாறு இசைக்கலையா, சத்குரு சரிதமே சன்மார்க்க நிலையா, சத்குரு வரலாறு இசைக்கலையா, சத்குரு சரிதமே சன்மார்க்க நிலையா. சரி, இத்தனை உறுதியும் ஓஹோ. உடல் வலிமையும் அவருக்கு ஆ. எங்கிருந்து வந்ததம்மா? எங்கிருந்து? எதுல இருந்து? ஆ. சிறு வயது தந்திட்ட அனுபவம் அம்மா. ஓஹோ. ஃபைனல் ஸ்டேட்டஸ். ஆ. இதை எழுதி வச்சுக்கோங்க அல்லது எழுதி போடுங்க. ஆஹா. துன்பங்களை மறக்கலாம், ஆஹா. வடுக்கள் மறையாது, ஆ. ஆண்டவன் அள்ளி தரும் ஆ. அத்தனையும் அனுபவம் பாடமாகும். ஓஹோ. சத்குரு வரலாறு இசைக்கலையா, சத்குரு சரிதமே சன்மார்க்க நிலையா, சத்குரு வரலாறு இசைக்கலையா, சத்குரு சரிதமே சன்மார்க்க நிலையா. அனுபவம் என்பதே ஆண்டவன். ஆண்டவன். கண்ணதாசன் ஒரு பாட்டு சொல்வார். ஆமா. பிறப்பு என்றால் என்ன, இறப்பு என்றால் என்ன, அது என்றால் என்ன, இது என்றால் என்ன, எல்லாம் எழுதிட்டு ஆண்டவா ஆண்டவா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார். ஆஹா. இப்படி அனுபவித்தான் வாழ்ந்தே வாழ்வது வாழ்க்கையினில் ஆண்டவா நீ ஏன் எதற்கு என்றேன் என்பேன். ஆண்டவன் சற்று அருகே நெருங்கி அனுபவம் என்பதே நான் தான் ஆஹா அப்படின்னு கண்ணதாசன் முடிவார். கண்ணதாசன் சொல்வார். இது ஃபுல் பாட்டு சொன்னா 10 நிமிஷம் ஆயிடும். அதனால கிளைமேக்ஸ் மட்டும் உங்களுக்கு சொன்னேன். ஆஹா. இப்ப சாமியின் 2வது குரு மௌன குரு சுவாமியோட தரிசனம் நடக்கிறது. ஆஹா. இதுக்கு ஒரு பாட்டு இருக்கு. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போலாம் இல்லையா? 1:40க்கு இடையே முடித்து விடுகின்றேன். 3 மௌன குரு சுவாமி தரிசனமே நம்ம சத்குரு சீடராகி ராஜயோகமே. ஆமா. மௌன குரு சுவாமி தரிசனமே நம்ம சத்குரு சீடராகி ராஜயோகமே. இந்த சாமி எப்படி பார்க்கிறார்? எப்படி? ஊத்துக்கோட்டை அருகே ஆஹா. கத்துப்பட்டி கிராமத்திலே ஓஹோ. ஆசிரமம் அமைத்து ராஜயோகம் உபதேசம். ஓஹோ. அவர் பேரு கணேச. ஆஹா. சாமிகள் என்றாலுமே ஆஹா. அதிக நேரம் மௌன குரு சாமியானார். ஓஹோ. மௌன குரு சாமி தரிசனமே நம்ம சத்குரு சீடராகி ராஜயோகமே. மௌன குரு சாமி தரிசனமே நம்ம சத்குரு சீடராகி ராஜயோகமே. சாமி என்னெல்லாம் கத்துக்கிறார் பாருங்க, நம்ம என்னெல்லாம் கத்துக்கணும் பாருங்க. யோக பயிற்சிகளும் தீட்சைகளும் கற்றுக்கொண்டார். ஓஹோ. யோக முழுமை கொண்டு தீட்சை தரும் தகுதி கண்டார். ஆஹா. பௌர்ணமி பூசை என்று சத்குரு கலந்து கொள்வார். பூசை முடித்துணவு பாசமாக தானம் செய்வார். மௌன குரு சுவாமி தரிசனமே நம்ம சத்குரு நடராஜ ராஜயோகமே. மௌன குரு சுவாமி தரிசனமே நம்ம சத்குரு ராஜயோகமே. முச்சக்கர வண்டியில் சென்னையில் இருந்து இங்கே உணவு போதிகள் வரும். அடுத்த வார்த்தை வில்லுப்பாட்டு. உணவு போதிகள் வரும், ஓஹோ. உணர்வில் மகிழ்வு வரும். போடும்போது சந்தோஷம், வாங்குறதுல இருக்க சந்தோஷத்தை விட போடும்போது இருக்க சந்தோஷம் ஜாஸ்தி. இளைய மகனுடனே நம் குரு அங்கே செல்வார். ஓஹோ. அலை அலையாக மக்கள் அன்னலக்ஷ்மி தானம் செய்வார். மௌன குரு சுவாமி தரிசனமே நம்ம சத்குரு சீடராகி ராஜயோகமே. மௌன குரு சுவாமி தரிசனமே நம்ம சத்குரு சீடராகி ராஜயோகமே. அடுத்தது பாருங்க, கடன் வாங்கி கூட சாமி அன்னதானம் செய்வார். ஓஹோ. உடனுக்குடன் பூஜையில் தவறாமல் கலந்திடுவார். ஆஹா. அன்றிரவு சாமி ஆ. ஆசிரமத்தில் தங்கிடுவார். ஓஹோ. பௌர்ணமி மறுநாளே ஓய்வெடுத்து வீடு செல்வார். மௌன குரு சுவாமி தரிசனமே நம்ம
ஆஹா. என்னடா ராமலிங்கம் என்ன செய்கிறாய்? ஆசிரியர் கேட்கிறார். ஆஹா. சாமி, பாட்டு எழுதுறேன். பாட்டு எழுதுகிறாய்? நான் கிளாஸ் எடுக்கிறேன், நீ பாட்டு எழுதுற. ஓ, கந்தகோட்டத்தில் நாட்டம் சுவாமி. ஆஹா. என்ன பாட்டு எழுதினா? என்ன பாட்டு? ஒருமையுடன் இனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும். ஆஹா. பாட்டை முடிக்கிறார். கந்தகோட்டத்துள் கலந்து வளமோங்கு கந்தவேலே சண்முக தூயமணி உன்முக செய்வமணி சண்முக தெய்வமணியே அப்படின்னு பாட்டு எழுதியிருக்கேன் ஆசிரியரை. காமிச்ச உடனே ஆசிரியரை காணோம். டமால்னு ராமலிங்க காலில் விட்டார். 9 வயது பிள்ளையாக இருந்தாலும் பாட்டு எழுதுகின்றாயே. அந்த நிலைமையில இங்க ஒரு விஷயம். மௌன குரு சுவாமிகள் சீடர்களுக்கு தீட்சையா. சீடர்களின் சந்தேகம் நம்ம குரு விளக்கமாம். மௌனமே பதிலாக கணேச சாமி இருப்பார். அடுத்து அழகான வார்த்தை விழுந்திருக்கு. மௌனமே பதிலாக கணேச சாமி இருப்பார். சரி. விளக்கமே விளக்காக சத்குரு ஒளி ஏற்றுவார். மௌன குரு சுவாமி தரிசனமே சத்குரு சீடரமி ராஜயோகமே. மௌன குரு சுவாமி தரிசனமே சத்குரு சீடரமி ராஜயோகமே. எப்படிப்பா இப்படிலாம் விளக்க சொல்றேன்னு குரு கேட்பாரு கணேசசாமி. அதுக்கு பதில் என்ன தெரியுமா சாமி? என்ன பதில்? ஒன்னும் சொல்லல. எந்த துறையாக இருந்தாலும் நேர்மை முழுமை ஈடுபாடு தேவை. சதா அதே நினைவு தேவை. விடாமுயற்சி தேவை. தேடல் பயிற்சி தேவை. முழுமையான வெற்றி உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்ற நம்ம சாமி சென்னைக்கு வருகை. சென்னையில வண்ணாரப்பேட்டை தட்சிணாமூர்த்தி மடத்துக்கு வந்து அருளாசி பெறுகின்றார். குணங்குடி முஸ்தான் ராமநாதபுரம் அவர் வட சென்னையில் மடம் இருக்கிறது. அங்கு வந்து சில பயிற்சிகள். நம்மோட பாம்பன் சுவாமி திருவான்மையூர் அங்கு வந்து சில பயிற்சிகள். குருவோட கனவுல அகத்தியரும் வள்ளலாரும் வருவாங்களா? உங்க கனவுல யாருங்க வந்தாங்க? என் கனவுல நான் என்னங்க, என்ன போய் இந்த நேரத்துல எந்த கனவு கேட்டீங்க? நான் வந்து என் பீச்சில் அப்படியே காத்தோரம் நடந்து போயிட்டு இருந்தேங்க. சரி, திடீர்னு ஒருத்தர் வந்தார். ஹலோ சார், சௌக்கியமா அப்படின்னு அன்பா கை கொடுத்தார். ஓஹோ, என்னடா இவ்வளவு அன்பா கை கொடுக்குறாரு, யாருன்னே தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போறேன். பிறகுதான் தெரிஞ்சது அவர் கை கொடுக்கும் போது என் மோதிரத்தை தட்டிக்கிட்டு போயிட்டார். ஐயோ, பீச்சில். அன்னில இருந்து மோதிரம் போடுறதையும் நிறுத்திட்டேன் நான். கனவு காண்றதையும் நிறுத்திட்டீங்க. அதான் கனவு என்பது என்னன்னா ஆழ் மனதில் உள்ள எண்ணம் தான். ஆமா, அப்துல் கலாம் சொல்வார். ஓஹோ, தூங்கும் போது வருவது கனவல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வது கனவு. ஆஹா, கலாம் சொன்னது. என்னைக்கு பல நாள் தூக்கம் இல்லாம நம்ம சாமி கண்ட கனவுதான் இன்னைக்கு நீங்க நிழல்ல உட்கார்ந்து இருக்கிற போலி வாக்கா மாசம். பலே பலே பலே. ஆஹா, அன்னைக்கு அவர் தூங்கி இருந்தா இன்னைக்கு இந்த நிழல் இல்லை. கரெக்டா இல்லையா? ஆஹா, அதாங்க. இன்னைக்கு நம்ம சாமிகள் இருக்காங்க இல்லையா, தியாகு சாமியும் ஜீவானந்த சாமியும், நீங்க எல்லாரும் அவங்களுக்கு உறுதுணையாகவும் இருந்து செய்யறதுக்குரிய காரணம் என்ன தெரியுமா? என்னைக்கோ நமக்கு பின்னாடி வரப்போற அற்புதமான ஆன்மீக தலைமுறை இதை போல நிழலை நீங்கள் பெற வேண்டுமே என்று நீங்கள் நினைக்கும் கனவுதான் மறுநாள் வரப்போற உங்களுக்கு நிழல். தூங்காமல் கனவு காணுங்கள். நிச்சயமாக அது நடக்கும். ஏன்னா ஆண்டாள் கனவு கண்டா. ஆமா, கண்ணன் வந்து கைத்தலம் பற்ற கராக்கண்டேன். பாரதி கனவு கண்டார். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம்னு 21 முன்னாடியே பாடினார். கனவு என்பது வந்து கொண்டேதான் இருக்கும். அது நல்ல கனவா இருக்கணும். முதுகுல 4 பேர் அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. வள்ளலார் கனவு கண்டாராம். அழுதாராம். அழுத உடனே ஏன்பா அழுற, ஏன் அழுகிறாய்? சிதம்பரம் நமசிவாய பெருமான் கேட்டாராம். சாமி, நீ என் கனவுல வரணும். அப்படியா? சரி, வந்தேன். குனித்த புருவமும் கோவை செம்மாயும் அழகா காட்சி அளிக்குது. பார்த்தோன்னே ஆஹா, சாமி ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, அருட்பெரும் ஜோதி அப்படி நல்லா சாமியை கும்பிட்டுட்டு கடவுள் வந்துட்டார். ஆமா, கடவுள் வந்துட்டாரு. கனவுல வந்துட்டாரு. அதான் குனித்த புருவமும் பார்த்துட்டு அழுதாராம். மறுபடியும் அழுறார். என்ன ராமலிங்கம், கனவுல பார்க்கணும்னு அழுத வந்துட்டேன். இன்னும் ஏன் அழற? இப்ப ஏன் அழற?
யான் பெற்ற பேரு பெருகையும் வையகம். ஓ, எனக்கு மட்டும் காட்சியா? எனக்கு காட்சி கொடுத்தியே, எல்லாருக்கும் கொடு. எல்லாருக்கும் கொடு. எனக்கு மட்டும் உணவா? ஆஹா, எல்லாரும் சாப்பிடு கொடு. அதான் அழகே. ஆஹா, அன்னைக்கு நான் சாப்பிடாமல் இருந்தால் எப்படி இருக்கும் என்று தெரிந்ததுதான் இன்று என் பக்தர்கள் அள்ளி அள்ளி சாப்பிட வேண்டும் என்று அன்னதானம் போடும் சுவாமி. வலே வலே வலே. ஆஹா ஆஹா, ருச்சி என்பது தெரியாது அவருக்கு. ஆஹா, அவருக்கு ருச்சி என்பது தெரிந்ததே இல்லை, தெரியவே இல்லை. காரணம் துறவு மனம் உள்ளவருக்கு ருச்சி தெரியவே தெரியாது. ஆஹா, மகாத்மா காந்தி சொல்லுவார், சுவை என்பது நாக்கில் இல்லை என்பார். அப்ப எங்க இருக்கு? எங்க இருக்கு? பெரியவர்கள் வாக்கில் இருக்கிறது. ஓ, அது தெரியணும் இல்ல? ஆமா. உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி ஆச்சுன்னா கத்தக்கூடாது. ஆஹா, என்னம்மா உப்பு வச்சிருக்கேன்னு அப்படின்னு ஒய்ஃப் கிட்ட கோவப்படக்கூடாது. அப்ப எப்படி சொல்றது? நான் உங்களை சொல்லலைங்க. சரி சரி, கோவப்படக்கூடாது. என்னன்னா, சரி சாப்பாட்டுல உப்பு இல்ல, எப்படி சொல்றது? எப்படி சொல்லணும்னா, அம்மா வாழ்க்கையில உப்பு சப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, சாப்பாட்டுல கொஞ்சம் இருக்கலாமே அப்படி சொல்லணும். ஒரு நாள் நான் சாதத்தை குழைச்சி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, சாதத்தை குழைஞ்சு போகுது, கஞ்சியா வச்சுட்டேன்னு சொல்லிக்கோங்க. சரி, என்னடி இப்படி குழைச்சி வச்சிருக்க அப்படின்னு கணவன் கத்தக்கூடாது. சாதம் குழைஞ்சிட்டு அப்படி கேட்கக்கூடாது, கத்தக்கூடாது. அம்மா உன் மனசு மாதிரியே சாதம் குழைஞ்சிருக்கு. டெய்லி மனசு மாதிரியே வந்தா, டெய்லி குழைஞ்சு போனா ஒரு நாள்னா பரவாயில்ல, டெய்லி மனசு மாதிரின்னா இருக்கவே இருக்கு. போலி வாக்க இங்க வந்து சாப்பிடுங்க. நினைச்சா 1 hour சார் வந்துடல. பலே பலே புரியுதுங்களா? பௌர்ணமியில பால் நிலவில எதுக்கு இதை சொல்றேன்னா, வாழ்க்கையில கனவுகள் கண்டுகொண்டே இருங்கள். அப்படி சாமி கண்ட கனவு அகத்தியர் வந்த கனவில் சொன்னதுதான் உள்ள உட்கார்ந்து இருக்காரு சண்முக நாயகன் ஆலயம். அகத்தியர் பாட்டினிலே என்ற ஒரு பாடல், பெரிய பாடல். அதை அடுத்த வாட்டி நான் வரும்போது பாடுறேன். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. முருகப்பெருமானை கும்பிடுகள். முருகப்பெருமானை கும்பிட்டா 3 in 1 மாதிரி, முகுந்தன் ருத்ரன் கமலர் 3 சாமியை கும்பிட்டா மாதிரி அப்படின்னு சாமி சொல்றாரு. திருமூலர் திருமந்திரத்தை படிங்க, ஔவையார் விநாயகர் அவளை படிங்க, அகத்தியத்தை படிங்க, சிவவாக்கியரை படிங்க, மிச்ச நேரம் கிடைச்ச வார இதழ்களை படிங்க. நமக்கு வர இதழ்கள் நிறைய இருக்கு. வார இதழ்களை ரசிகர் வாரம் வர்றது. முன்னெல்லாம் வீட்டில் வந்து போட்டு போவான், இப்போ கையிலேயே கிடைக்கு, செல்லிலே ஆடியோ புக்கில் நம்ம பார்த்துக்கிறோம். விஞ்ஞானம் முன்னேற முன்னேற மெஞ்ஞானம் தள்ளி போகுதோன்னு பயமா இருக்கு. ஆனா ஒரே வார்த்தை சொல்றேன், விஞ்ஞானத்தில் இயங்குங்கள், இயங்குங்கள், மெஞ்ஞானத்தில் மயங்குங்கள். ஆமா, அதுதான் வாழ்க்கை. ஆன்மீகத்தில் வாழ்க்கை. தியானம், தியானத்தை பக்தியில தானத்துல எல்லா 4 வகை தியானங்களை சொல்கிறார். இறுதியாக பௌர்ணமியில சாமி செய்த வார்த்தையை சொல்லி சொல்லி நம்மை விட்டு அவர் பிரியவே இல்லை. அவருக்கு என்ன மேலோகம் போலிவாக்கத்தை விட இனித்து விடுமா? நாம தான் இனிப்பு அவருக்கு, நாம தான் பொறுப்பு அவருக்கு. அவர் உடல் இல்லையே தவிர அவர் உள்ளம், அவர் யோகம், அவர் செய்யும் யாகம், அவர் செய்யும் பூஜைகள் எல்லாம் நம்முடனே இருக்கின்றன. அவர் செய்த அத்தனை தவறும் அவருடைய தலைமுறையாக நமக்கு கிடைத்திருக்கின்றன. இந்த நிகழ்ச்சி நடக்கணும்னு எங்க தியாகு சாமியும் எங்க நம்ம ஜீவானந்த சாமியும் நம்ம அருள் அன்பு சகோதரரும் நம்ம மெய்யழகன் ஐயாவும் எத்தனை வாட்டி என் கூட பேசி அத்தனை நிகழ்ச்சி நான் அப்ப நினைச்சேன் எப்படி கிராமத்துல கேட்க போறாங்கன்னு நினைச்சேன். இப்ப புரிஞ்சுக்கிட்டேன், கிராமம்னா போலிவாக்கம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். கேட்கறது சார், எங்க மெட்ராஸ் சபால கூட இப்படி கேட்க மாட்டாங்க சார். லைட்டா டைம் பாக்குறதே தெரியாது. இங்க நான் டைம் பாக்குறேன், நீங்க பாக்கல. அதான் அழகு, அதான் அழகு. நான் பாக்குறேன், ஏன்னா நான் கட்டுக்கோப்பு கரெக்டா கதையை கொண்டு போகணுமே, சாப்பிடணுமே, சாப்பிடணுமே. பசியே இல்ல சார். இப்படி ஒரு ரசிகர்கள் இருக்கும்போது எனக்கு ஏயா பசி? எனக்கு எதுக்கு பசி? அவர்கள் சாப்பிடணுமே. 2 நாளைக்கு பசி வராது எனக்கு. அவ்வளோ ரசனை. உங்க ரசனைக்கு நான் அடிமையாகின்றேன்.
பலே நிறைய விஷயங்களை நம்ம பேசுவோம் என்று சொல்லி இந்த பால் நிலவு பௌர்ணமி நிலவு ஏன் பௌர்ணமி நிலவுங்கிறது ஒரு அழகு. அபிராமி பட்டர் பாடி வரவழைத்தார். வந்த நிலவை பாடியவர்கள் பலர். பாரதி பாடினார், பாரதிதாசன் பாடினார், எங்க அப்பா பாடினார், கண்ணதாசன் பாடினார், பட்டுக்கோட்டை பாடினார், என்னருமை காதலிக்குன்னு பாடினார். எல்லாரும் பாடியிருக்காங்க. ஆனா பௌர்ணமி நிலவில் பாட்டு போல உபதேசம் செய்த நித்யானந்த சுவாமி எப்படி செய்கிறார் என்று பாருங்கள். ஒவ்வொரு வார்த்தையும் உன்னதமா கவனிப்பீங்க. நான் இனிமே வெளியூர் போனா ஃபர்ஸ்ட் சொல்ல போறது என்ன தெரியுமா? என்னது? நிறைய ஊர் போயிருக்கேன். சரி, இருந்தாலும் போலிவாக்க மக்கள் கவனித்தது போல் நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு சொல்றது அழகு. ஒண்ணு தெரியுங்களா? இதுல இருந்து எனக்கு என்ன புரியுது? எத்தனை பௌர்ணமி உபதேசம் சுவாமி பேச்ச கேட்டு கேட்கறதே எப்படின்னு நீங்க தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் மாறி இருக்கு. பெரிய விஷயம் அது. சொல்றது சொல்லலாம், எல்லாரும் சொல்லலாம். ஆமா, குரு சொல்றத நாம கேட்கலாம், நாங்களும் சொல்லலாம். கேட்கறது ஒரு அழகு. ஆமா, கீதை சொன்ன கண்ணன் பெரியவன். ஆமா, அதை கேட்ட அர்ஜுனன் மிகச் சிறந்தவர். ஆமா, பெரிய விஷயம் அது. கீதை சொல்லும் போது லைட்டா எழுந்து போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, 1 மினிட் ரெஸ்ட் எடுத்து போயிருந்தாருன்னா கீதையே கிடைச்சிருக்க. ஆக கேட்பது மிகச் சிறந்தது. அந்த கேட்பதை நீங்கள் உண்மையாக செய்கின்றீர்கள் என்று சொல்லி நிறைவாக ஒரு பாடல் பாடி பெரிய மனம் இல்லாமல் தான் விடைபெறப் போகிறேன். இருந்தாலும் இந்த பாட்டு சாமியினுடைய பௌர்ணமி உபதேசம். சத்குரு சுவாமி நித்யானந்தம் உபதேசம் சந்திர பௌர்ணமி நிலவினில் சீட உள்ளம் கேட்கும் ஆட்சி. சத்குரு சாமி நித்யானந்தம் உபதேசம் காட்சி. சந்திர பௌர்ணமி நிலவினில் சீட உள்ளம் கேட்கும் ஆட்சி. ஆமா, சத்குரு சாமி நித்யானந்தம் உபதேசம் காட்சி. சந்திர பௌர்ணமி நிலவினில் சீட உள்ளம் கேட்கும். எப்படி எல்லாம் அத சொல்ற? அறிஞர்கள் சித்தர்கள் ஞானிகள் மூலம் அறியாமல் பெரும் சித்திகள் கூட்டம். ஆசீர்வாதம் அனைவரும் தரவே ஆன்மீக வளம் பெருகும் நாட்டம். சுவாமி நித்யானந்தம் உபதேசம் காட்சி. சந்திர பௌர்ணமி நிலவின் சீடர் உள்ளம் கேட்கும் ஆட்சி. சாமி, நம்ம மாலுக்கு போவோம், அதுக்கு போவோம், இதுக்கு போவோம், எல்லாத்துக்கும் போவோம். ஆமா, ஆனா சாமி எங்க? சித்தர்கள் மகான்களை தேடியே செல்வார். சித்தர் சமாதிகளை வணங்கியே செல்வார். ஆமா, தியானத்தில் இருப்பார், யோகத்தில் இருப்பார். மிச்ச நேரத்துல ஆலய வளங்கள் அனுகிரகம் பெறுவார். சத்குரு சுவாமி நித்யானந்தம் உபதேசம் காட்சி. சந்திர பௌர்ணமி நிலவினில் சீடர் உள்ளம் கேட்கும் ஆட்சி. யாரெல்லாம் பார்த்தாரு? சென்னை வண்ணாரப்பேட்டையில் உள்ள தட்சிணாமூர்த்தி மடம் சமாதி. ICF முதல் சம்பளத்தில் பூஜை செய்து முழுதாய் சாமியிடம் ஆசியம் பெற்றார். குணங்குடி மஸ்தான் அப்துல் காதர். இவரது தர்கா உள்ளது சென்னை. வண்ணாரப்பேட்டைக்கு எண்ணியே வருவார். வணங்கி தியானத்தில் கொடுப்பார் தன்னை. சத்குரு சாமி நித்யானந்தம் உபதேசம் காட்சி. சந்திர பௌர்ணமி நிலவில் சீடர் உள்ளம் கேட்கும் ஆட்சி. அடுத்தது சத்குரு இல்லம் பக்தர் குவிப்பு. இத மாதிரி சந்திர நிலவு பௌர்ணமி ஜொலிப்பு. ஆமா, இந்த எதுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. சத்குரு இல்லம் பக்தர் குவிப்பு. சந்திர நிலவு பௌர்ணமி ஜொலிப்பு. ஆமா, நேரடியாக யோகம் பொறுப்பு. குருவருள் மக்கள் உபதேசம் படிப்பு. சத்குரு சுவாமி நித்யானந்தம் உபதேசம் காட்சி. சந்திர பௌர்ணமி நிலவின் சீடர் உள்ளம் கேட்கும்
ஆஹா. குருவுக்கு செய்யும் போதே சொன்னார். ஆமா. என்னது? என்னது? நம்மளுக்கான விஷயம். ஆ. உடல் அணி அடையாளம் நகைகள் தேவையில்லை என்று ஓஹோ. அரஞான் கொடியை அறுத்தார் என்று சத்குரு சுவாமி சத்குரு சுவாமியும் தொடர்ந்து கடைபிடித்தார். ஓஹோ. சரீர நகைகள் வேண்டாம் என்றார். ஆமா. மனுஷனுக்கு ஒரே ஒரு நகை போதும். எப்படி? ஒரே ஒரு நகை. ஆஹா. புன்னகை. புன்னகை. சிரிச்சா போதும் சார். ஆஹா. உண்மையா சிரிக்கணும். ஆமா. பிளாஸ்டிக் சிரிப்பு சிரிக்க கூடாது. ஆமா. இப்படின்னு சிரிக்க கூடாது. ஆ. ஆனா பெண்ணுக்கு தாலி மட்டும் முக்கியம். ஓஹோ. அதே சொல்றாரு. சத்குரு சுவாமியும் தொடர்ந்து கடைபிடித்தார். சரீர நகைகள் வேண்டாம் என்றார். பெண்ணுக்கு தாலி மட்டுமே அழகு. பிரியமான நகைகள் இல்லாமல் பழகு. அடுத்தது சாமி ரொம்ப முக்கியமான ஒண்ணு சொல்லிட்டாரு. அறிதல் என்று வரும் அன்பு சீடரே, புரிதல் தெரிதல் உணவில் தேவை. கரிமீன் அசைவம் வேண்டவே வேண்டாம். கருணையோடு மக்கள் நடந்திட வேண்டும். பௌர்ணமி நிலவு வர 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 பக்தர்கள் கூட்டம் அதிகமாச்சுது. அதுக்கு இடம் ஒன்று தேவை. குரு எண்ணமாச்சு. சரியான கிளாஸ் அடிக்க போறீங்க இப்போ. போலிவாக்கத்தில் ஆசிரமம் அமைக்க சீடர்கள் தானம் நன்கொடையாச்சு. பௌர்ணமி நிலவினில் சீடர் உள்ளம் கேட்கும் மாட்சி. 2009ஆம் ஆண்டு ஆசிரமம் அமைத்து ஆரம்பமம்மா. பிரம்ம சூத்திர குழு ராஜயோக பாடசாலை. புதியதோர் உலகம் போலிவாக்கத்திலே. சந்திர பௌர்ணமி நிலவில் சீடர் உள்ளம் கேட்கும் மாட்சி. திறப்பு விழாவிற்கு ஐயாவின் குரு கணேச சாமிகள் அருளாசிகளா. ஏழைகள் வயிறு குளிர அன்னதானம். நம்ம வயிறெல்லாம் குளிர்ந்தது. சரி. ஒருத்தருக்கு மட்டும் இதயம் நிறைந்தது. யாரு? அது யாரு? யாரு? ஏழைகள் வயிறு குளிர அன்னதானம். இதயம் நிறைந்தது நித்யானந்தம். அன்பர்களே, பாட பாட நீங்க கேட்டுட்டே தான் இருப்பீங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். இருந்தாலும் ருச்சி என்று தெரியாட்டாலும் பசி என்பது தெரிந்துவிடும். எனக்கு ஒரு பசி இருக்கு, பெரிய பசி. என்னது? போலிவாக்கத்துல ஒரு 7 நாள் சாமி கதையையும் கொள்கைகளையும் கச்சேரியா பண்ணணும். டெய்லி பண்ணிடும். பலே 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 பலே. ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் வீட்டில் எல்லாரும் அளவலாவி அமர்ந்து சந்தோஷமா ரசிச்சு. இன்னொரு ஆசையும் இருக்கு. இப்பவே நான் தியாகு சாமிட்டையும் ஜீவானந்த சாமிட்டையும் சொல்லிடுறேன். இந்த புத்தகத்தை ஒளிப்பதிவு ஐயா சிறப்பா செய்திருக்கீங்க. ஆமா. மைக்கெல்லாம் சரியா வைத்து இன்னொரு ஒளிப்பதிவு எடுக்கலாம். அவர் இல்லை. இதை புத்தக வடிவில் எழுதியிருப்பதை புத்தக வடிவில் அன்போடு புத்தகமாக வெளியிடுவதற்கு அருள் பாக்கியமாக நினைத்து நான் உங்களிடம் இந்த வேண்டுதலை சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு சுமார் 50-55 வயசுல உட்கார்ந்து நான் இதை பேசிட்டு இருக்கேன். இன்னும் 100 வருஷம் கழித்து இந்த வெள்ளுப்பாட்டு என்னன்னு உங்க பேரம்பேத்திக்கு புரிய வேண்டாமா? என் பேரம்பேத்திக்கு புரிய வேண்டாமா? புத்தகமாக இருந்தால் போலிவாக்கத்து மக்களுக்கு மட்டுமல்ல உலகமே புரிந்து கொள்ளும் என்று இந்த வெள்ளுப்பாட்டை புத்தகமாக்குவது சாமி எனக்கு கொடுத்த பாக்கியம்னு நான் நினைச்சுக்கிறேன். அந்த வேண்டுதலையும் கொடுக்கின்றேன்.
உலகத்து நாடுகளில் எத்தனை வல்லுநர்கள் எத்தனை சீடர்கள் இருந்தாலும் அத்தனை நாடுகளுக்கும் இந்த வில்லிசையால் சுவாமியின் புகழை பாடிக்கொண்டே இருப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று அன்போடு சொல்லிக்கொண்டு அடியேன் உங்களிடமிருந்து பிரிய மனமில்லை, தற்காலிகமாக விடைபெறுகின்றேன். மீண்டும் மீண்டும் வருவேன் என்று சொல்லிக் கொள்கின்றேன். இந்த விழாவுக்கு உறுதியாக இருந்த அம்மா சுவாமிகள் தியாகுசாமி ஜீவானந்தம் சுவாமி அவர்களுக்கும், அப்போ என்னை அழைத்த அன்போடு அழைத்த அருள் தம்பிக்கும் மெய்யழகன் ஐயாவுக்கும் எல்லாருக்கும் என் அன்பை சொல்லிக்கொண்டு அடியே வாழியவை பாடி நிறைவு செய்ய புதிய உலகம் பல்லாண்டு பல்லாண்டு அடியவே குருவரும் திருவரும் எல்லோரும் நலமே அடியவே பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே பௌர்ணமி பௌர்ணமி 30 நாளிலே வருமென்று நினைப்பீர்கள் சாமி முகமோ பௌர்ணமி வாழியவே பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே தாய்மார்கள் பெரியோர்கள் வாழியவே பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே விடியோ வாடியோ வாழியவே பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே சுவாமியின் பாடலை பாடலை இசையுடன் பாடிய எங்கள் மகனாம் கலைமகன் நன்றே வாழியவே பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே ஆமாட்டாலும் கல்லூரி முதல்ல என்னோட பேசாமல் டாக்டர் திருமகன் வாழியவே பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே அன்பு தம்பி கணேசன் வாழியவே அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே அன்பு தம்பி வாசரதி வாழியவே அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே அன்பு பிள்ளை பாலாஜி வாழியவே அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே கூப்பிடும் போதெல்லாம் உடனே நான் எல்லோடு வருவேன் உங்கள் பாரதி வாழியவே பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே இன்று விடைபெறுகிறோம் மீண்டும் வருவோம் வாழியவே பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே உலகம் தனிலே பிரம்மசூத்திர குரு ராஜயோக பாடசாலை உழைக்கும் அனைவரும் பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே சாமி தெய்வானந்தம் சாமிக்கு நன்றி சொல்வோம் வாழியவே பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே அன்னை சிவம் அன்னை குரு அன்னை சிவம் அன்னை குரு வாழிய 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 வாழியவே எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். இந்த மண்டபம் ஐயாவோட ஸ்பீச்சை ரசித்து கெட்ட மண்டபம். அவரோட ஒரு சொல்லும் நம்ம மனசுக்குள்ள ஒரு ஈட்டி மாதிரி உள்ளே புகுந்து நம்ம வாழ்க்கையை நெறிப்படுத்தின ஒரு மண்டபம். அந்த மண்டபத்தில் ஐயாவோடைய 2ஆம் ஆண்டு குரு பூஜை இன்னைக்கு சிறப்பாக நடந்தது. அந்த சிறப்பில் ஒரு மாணிக்க மணி மகுடமாக அம்மாவுடைய வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தது. ஏன்னா ஐயாவோட வாழ்க்கை வரலாறு புத்தகமாக வெளியிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி காலகட்டத்தில் புத்தகமாக படிப்பதுக்கு யாருக்கும் பொறுமை இல்லை, அதுக்கான நேரமும் இல்லை. ஏன்னா நிறைய பேர் தமிழே தெரியலை, அது ஒரு மோசமான நிலை தான். ஆனால் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறை வேலை செஞ்சினே கூட கேட்க முடியும், அதை ரசிக்கும்படியாக என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு இன்றைக்கி அம்மாவோட வடிவில் அவரையோட அப்பா யார் சுப்பு ஆறுமுகமே அம்மாவோடைய உடம்புல புகுந்து இன்றைக்கி ஐயாவோட பெருமையை இந்த உலகமுள்ளா கொண்டு போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உபகாரம் நமக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே நம்ம மனசில் அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான இடம் உண்டு. சரிங்களா? ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி உங்களுக்கும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பொறுமையாக
அவ்வளோ அமைதியாக ரசித்து நீங்கள் தாளம்லாம் போட்டீங்க, அதெல்லாம் நான் கேட்டுக்கின்னு ரசிச்சிருந்தேன். ரொம்ப சந்தோஷம். ஐயா எப்படி உங்கள் மனசில் புகுந்தாரோ, அம்மாவுடைய ஒரு வார்த்தையும் உங்கள் மனசுக்குள்ளே புகுந்து உங்கள் வாழ்க்கையில் அதெல்லாம் நடைமுறை கொண்டு வந்தீங்கன்னா அவங்களோட உழைப்புக்கும் இந்த இடத்துக்கும் ரொம்ப பெருமையாக இருக்கும். எப்போவுமே இதை ஞாபகம் வச்சு வச்சுங்க. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றிம்மா. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது, நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது. கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது, கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது. பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு, போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு. வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்கம் வாங்க, வாங்க வாங்க சாமியிடம் ஆசி வாங்க வாங்க. நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு. ஜாதி மத பேதமின்றி ஜனங்கள் சேருது, ஜானு ஏறி முழம் சறுக்கும் வாழ்க்கை மாறுது. ஜாதி மத பேதமின்றி ஜனங்கள் சேருது, ஜானு ஏறி முழம் சறுக்கும் வாழ்க்கை மாறுது. புரியாத புதிருக்கெல்லாம் விடையும் கிடைக்குது, புரியாத புதிருக்கெல்லாம் விடையும் கிடைக்குது. போலி வாக்கம் போய் வந்தா அருளும் கிடைக்குது, போலி வாக்கம் போய் வந்தா அருளும் கிடைக்குது. ஜகம் புகழும் பிரம்மஸ்ரீயாம்.